ரீசெண்டாக நான் ஒரு டீனேஜர் மாம்க்கு வந்து கான்ஷியஸ் பேரண்டிங் கோச்சிங் செஷன்ஸ் எடுத்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஏன்னா அவங்களும் வரும்போது வந்து என்னோடய சைல்டு ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான், நான் சொல்கிறத கேட்குறதில்ல, அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் வந்தாங்க. ஸோ கான்ஷியஸ் பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் தீம் என்ன அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸோட இன்னர் சைல்டை ரேஸ் பண்ணும் போது நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சைல்டோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம கனெக்ட் பண்ண பிறகு தான் நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக சொன்னேன், பட் அந்த பேரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோவா ட்ரஸ்ட் இருக்கல. பட் ஓகே நான் வரேன்ட்டு வந்தாங்க. ஸோ பை த வே நான் வந்து ஒரு கான்ஷியஸ் பேரண்டிங் கோச். ஐம் கிராஜுவேட்டட் ஃப்ரம் டாக்டர் ஷஃபாலிஸ் இன்ஸ்டிடியூட். உங்களுக்கு வேணால் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கூட பார்க்கலாம். ஸோ இந்த பேரண்ட் வந்த பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 to 3 months கோச்சிங் செஷன்ஸ் போச்சுது. ஸோ நான் மெல்ல 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 அவங்களோட இன்னர் சைல்டை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இன்னர் சைல்டு கூட வந்து பேச ஆரம்பித்தேன். எப்படி அந்த சைல்டு வந்து டேண்ட்ரம் த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு, எதனால் அவங்க சைல்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற அவங்க பையனை பார்க்க முடியலன்னு சொன்னேன். அவங்க ஒரு 3 months வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னா, அந்த 3 monthsக்கு அப்புறம் அவங்களால வந்து அவங்க சன் கூட எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சதுன்னாங்க. நான் இவ்வளோ நாள் என் சன் கூட கனெக்டே பண்ணலைங்க, இப்போ தான் வந்து நான் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பர்பஸ் வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? எனக்கு அதுதான் என்னோடய பர்பஸ்ஸு. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணணும். ஸோ குழந்தைக்கு யார் முக்கியம்னா பேரண்ட்ஸ் தான் முக்கியம், கரெக்டாக? எப்படி நமக்கு நம்ம குழந்தை உலகமோ, குழந்தைக்கும் வந்து நம்ம தானே உலகம். ஸோ பட் அது என்ன சொல்கிறது, இன்னர் சைல்டு ஹீல் ஆகாதனால வந்து 2 பேருமே வந்து வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்டும் சைல்டும், அந்த இன்னர் சைல்டு பேரண்ட்டை எப்போ ஹீல் ஆகுதோ அப்போ வந்து அந்த கனெக்ஷன் வரும், தெரியுமா? அதுதாங்க லைஃப்பில் பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஹாப்பி மூமெண்ட். அதனால நான் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.